இந்த முறை புதிய இளைய தலைமுறை துடிதுடிச்சிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். எங்களை மட்டும் தவற விட்டுறாதீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டு. ஏப்ரல் 23ஆம் தேதி நம்பர் 7 ஐயா, நம்பர் 7 நாங்க இளைஞர்களை கூட மாத்திடுவோம். உங்க கிட்ட இருந்து மாற்றம் வர்றதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஒரே ஒரு முறை நம்பர் 7 ஓட்டு போட்டு பாருங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டு. உங்களுடைய பேத்தியா நினைச்சு எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுக்கே நான் வரேன். நான் இதை மாற்றினேன். நான் உங்ககிட்ட சொல்லி காமிக்கிறேன். ஒரே ஒரு முறை சட்டசபையில் ஏறி உங்களுடைய குறைகள் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக கூட்டணின்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள, உங்க தெருக்குள்ள, உங்க கிராமத்துக்குள்ள ரோடா தெருவா வீதியா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய சாதனை என்ன தெரியுமா? முட்டை. அவங்க போட்ட சாதனை என்னது? முட்டை. இன்னமும் அந்த ரோடு வசதி இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கோம். அவங்க போய் வாக்குறுதி சொல்லி அவங்க கொடுத்த ஒரே விஷயம் நம்ம கையில. இந்த முட்டை உங்களுக்கு தேவையா? இந்த அரசாங்கம் உங்களுக்கு தேவையா? இந்த திமுக கூட்டணி உங்களுக்கு தேவையா? இப்படிப்பட்ட கூட்டணியை இந்த முறை கேள்வி கேட்டு நிராகரித்து விஜயண்ணாக்கு ஒரே ஒரு முறை வாக்களிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தளபதி அண்ணா பெண் வேட்பாளர்கள் போட்டிருக்காங்களா? மற்ற கட்சியில போட்டதே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுத்து வேட்பாளரா நிக்க வைத்தது விஜயண்ணா மட்டும்தான். இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க. சிவகாசியில அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? பட்டாசு தொழிலாளர்கள் எல்லா தொழிலாளிகளுக்கும் இன்சூரன்ஸ். என்னுடைய முதல் வாக்குறுதி எல்லா தொழிலாளிகளுக்கும் இன்சூரன்ஸ்.